ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இடையர்கள் பெத்லேமுக்கு விரைந்து சென்று மரியாவையும் யோசேப்பையும் தீவின தொட்டியில் கிடந்திருந்த குழந்தையையும் கண்டார்கள். பின்பு அந்த குழந்தையை பற்றி தங்களுக்கு சொல்லப்பட்ட செய்தியை தெரிவித்தார்கள். அதை கேட்ட யாவரும் இடையர்கள் தங்களுக்கு சொன்னவற்றை குறித்து வியப்பு அடைந்தனர். ஆனால் மரியா இந்நிகழ்வுகளெல்லாம் தம் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்து கொண்டிருந்தார். இடையர்கள் தாங்கள் கேட்டவை காண்டவை அனைத்தையும் குறித்து கடவுளை போற்றி புகழ்ந்து பாடிக்கொண்டே திரும்பி சென்றார்கள். அவர்களுக்கு சொல்லப்பட்டவாறு எல்லாம் நிகழ்கிருந்தது. குழந்தைக்கு விருத்த சேதனம் செய்ய வேண்டிய 8ஆம் நாள் வந்தது. தாயின் வயிற்றில் உருவாக்கும் முன்பே வானதூதர் சொல்லி இருந்ததுவாறு அதற்கு இயேசு என்று பெயரிடுங்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. நான் நினைச்சேன் நேத்து கொடுத்த பிரசங்கத்தை இப்போ கொடுத்துடலான்னு. ஆனால் பாதி பேர் நேற்று வந்தவங்க வந்திருக்கிறீங்களே, அப்போ நான் மாற்றி தான் பேசணும். இல்லாட்டினா நேற்று உள்ளது தான் ஃபாதர் கேட்டுட்டோமேன்னு சொல்லுவீங்கள்ல. இந்த ஜனவரி மாதம் அந்த பேர் எப்படி வந்துச்சு? ஜனவரி, அதோடைய பேர் ரோமர்களுடைய கடவுள் ஒருவரோட பேர் ஜானுஸ். நம்ம உள்ள ஜானு இல்லை, அந்த ஜானு இல்லை, ஜானுஸ். அந்த ஜானுஸ்லேருந்து ஜனவரி என்று வந்தது. இந்த ஜானுஸுக்கு அந்த கடவுளுக்கு ரெண்டு முகம் உள்ள கடவுள். அந்த ரெண்டு முகம் எதை எடுத்து காண்பிக்குதுன்னா ஒரு முகம் எதிர்காலத்தை பற்றி, இன்னொரு முகம் கடந்த காலத்தை பற்றி எடுத்து காண்பிக்குது. இந்த முகம் அதான் ஜானுஸோட தன்மை. இப்போ ஜனவரி மாதம் வந்துருச்சு. நாமும் இன்னைக்கு முதல் நாள் கால் எடுத்து வச்சிட்டோம். இப்போ நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க? இந்த வருஷம் எப்படி இருக்குமோ ஒரு சந்தேகம், ஒரு ஆதங்கம், ஒரு எதிர்பார்ப்பு நிறையா இருக்குது இல்லையா? அதே நேரத்தில் கடந்த காலத்தை கொஞ்சம் நினச்சிக்கிட்டு இருப்போம். என்ன நடந்துச்சுலா, அப்படி நடந்துச்சு, இப்படி நடந்துச்சு, அது நடந்துச்சு, இது நடந்துச்சுன்னு. அன்பார்ந்தவர்களே, கடந்த காலத்தை மறந்துட வேண்டி இருக்கிறது. கசப்பான எதிர்மறையான காரியங்களை நம்ம மறந்துடணும். இனிமையான காரியங்களை கொஞ்சம் மனசில் வைத்திருக்கலாம், அது கூட அவசியம் இல்லை. ஏனென்றால் நம்ம வாழ்கிறது கடந்த காலத்தில் அல்ல, எதிர்காலத்தை பார்க்கும் பொழுது எதிர்காலத்தில் என்ன நடக்கும் எனக்கு தெரியாது. ஆனால் ரொம்ப அங்கலாய்ப்போடு இருக்கிறோம். என்ன நடக்குமோ, இந்த வருஷம் புது வீடு வாங்கலாமா, கல்யாணம் பண்ணிடுவேனா, அல்லது எனக்கு சம்பளம் உயருமா, காடி வாங்கிடுவேனா, இந்த வருஷம் பட்டதாரி ஆயிடுவேனா, நிறைய எதிர்பார்ப்புகள் இருக்குது. அதுலேயும் பார்க்காதீங்க. ஏனென்றால் நாளைக்கு வருமா வராதுன்னு எனக்கு தெரியாது, நாளைக்கு நான் இருப்பேனா இல்லையான்னு தெரியாது. அப்போ அதையும் மறந்துடுங்க, கடந்த காலத்தையும் மறந்துடுங்க, எதிர்காலத்தையும் எதிர்பார்ப்போடு இருக்காதீங்க. எதிர்பார்ப்பு இருக்கிறது அவசியம், இல்லைன்னா திட்டம் எப்படி போட முடியும்? ஆனால் அந்த எதிர்காலத்தை பார்த்து 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 சில பேர் நொந்து போயிடுவோம். எதிர்காலத்தில் எதிர்பார்ப்புலாம் கிடைக்காதுன்னா என்ன நடக்கும்? அதனால நம்ம என்ன செய்ய வேண்டும்? நிகழ்காலத்தில் வாழுங்கள். இன்றைக்கு, இந்த நாள், இந்த நொடி, இந்த நிமிடம் உங்களிடம் வராது அடுத்து மீண்டும். அப்போ இந்த நிமிடத்தில், இந்த நேரத்தில் சந்தோஷமா மகிழ்ச்சியா இருக்க கத்துக்குங்க. இங்க உக்காந்துக்கிட்டு ஐயோ போச்சே, ஐயோ
இப்போ உக்காந்துக்கிட்டு ஏன் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க? இந்த நேரம் உங்க வாழ்க்கையில வராது. Be in the present. Enjoy every single moment of this present moment. This moment will never come in your life. இந்த நேரம் உங்க வாழ்க்கையில திருப்பி வராது. அப்போ இந்த நேரத்தில் உட்காந்துக்கிட்டு எதிர்காலத்தை பத்தி ஏன் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம்? கடந்த காலத்தை பத்தி ஏன் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம்? இப்போ இந்த நேரத்தில் நீங்க என்ன செய்யணும்? கடந்த காலத்தை நான் பார்க்க வேண்டும் என்றால் மங் இம்பாஸ் பலின்னு மலையில சொல்லுவாங்கள்ல, கடந்த காலத்தை பார்த்து எத்தனோ தவறுகள் நான் செய்திருக்கின்றேன், கடவுளோடு நான் இருந்திருக்கிறேனா இந்த கடந்த காலத்தில்? இன்றையோட திருவிழா அன்னை மரியாளுடைய இறைவனின் அன்னையாகிய தூய அன்பு தூய கன்னி மரியாவின் திருவிழா. அவள் எப்படி வாழ்ந்தாள், அதான் இந்த திருவிழா இந்த திருவிழாவை கொண்டாடுகின்றோம். ஒவ்வொரு வருஷமும் ஜனவரி மாதம் 1ஆம் தேதி அன்னை மரியாளை பற்றி நம்ம நினைவு கொண்டாடுவோம். அவள் நிகழ்காலத்தில் இருந்தாள். அவளுடைய வாழ்க்கையில் நன்றி நிறைந்திருந்தது. கடந்த காலத்தில் நன்றியோடு இருந்தீர்களா? அதை கொஞ்சம் நினைச்சு கொண்டாடுவோம். நேற்று ராத்திரி கூட சொல்லியிருக்கிறேன், கடந்த காலத்தில் நான் நன்றியோடு இல்லாவிட்டால் இன்றைக்கு நான் நன்றியோடு இருக்க ஆசைப்படுகிறேன் என்று அந்த ஆசையோடு, அந்த ஆதங்கத்தோடு, அந்த நம்பிக்கையோடு நீங்கள் வாங்க. இந்த வருஷம் இப்பொழுது இன்றைக்கு ஆண்டவர் எனக்கு மூச்சு கொடுத்துருக்கிறாரா இல்லையா? இன்றைக்கு நன்றி சொல்லுங்கள். நேற்று சொன்னேன், நன்றி இருந்தால் மகிழ்ச்சி இருக்கும், மகிழ்ச்சி இருந்தால் நன்றி இருக்கும். அதே வேளையில் மன்னிப்பு இருந்தால் மகிழ்ச்சி இருக்கும், மகிழ்ச்சி இருந்தால் மன்னிப்பு கொடுப்பீர்கள். எப்படி ஃபாதர் நான் நன்றி சொல்றது? எப்படி ஃபாதர் நான் மகிழ்ச்சியா இருக்கும்? என் உடல் முழுதும் நோய் ஃபாதர். நம்பிக்கையோடு இங்கு அமர்ந்து இருந்தீர்கள் என்றால் அந்த நோயிலையும் அந்த வேதனையிலையும் என்னிடம் மகிழ்ச்சி இருக்கும். அன்னை மரியாளுடைய வாழ்க்கையில் உள்ள வேதனையோடைய நம்மளோட வேதனை. 33ஆம் வயதுல மகன் சிலுவ மரத்தில் நிர்வாணமா தொங்கிக் கொண்டிருக்கின்றார். அவள் கீழே நின்று பார்த்து கொண்டிருக்கிறார் மகனை. சந்தோஷமாக இருக்க முடியும்? அந்த சூழ்நிலையும் மன அமைதியோடு இருந்தாள். ஏனென்றால் கடவுள் அவரோடு இருந்தார். யார் உங்களோடு இருக்கிறாங்க? சற்று முன்பு சங்கீத பதிலுரையை படிச்சோம் இல்லையா? என்ன சங்கீத பதிலுரை பாடுனீங்களே? கடவுள் என் மீது இறங்கினார், நான் நிறைய ஆசி பெறுவேன். கடவுள் என் மீது இறங்கினால் நிறைய ஆசி பெறுவேன். காலங்காலமாக யார் உங்க மேல இறங்கி இருக்கிறாங்க? யார் உங்க மேல இறங்கி இருக்கிறது? நிறைய பேர் கயிறு கட்டிட்டு வரீங்க பூசைக்கு, அங்கேயும் இங்கேயும் போய்கிட்டு இருக்கிறோம், அதையும் இதையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். நம்ம நம்பிக்கை சிதறி போயிருக்கிறது. அப்போ இந்த மாதிரி நம்பிக்கையில அவர் இறங்குவாரா? அவர் இறங்க மாட்டாரு. வேற ஏதோ இறங்கிரும். நீங்க கோவப்படுறீங்களே, அந்த ஆவேசம் வருதுல, அந்த நேரத்தில் வேற ஒன்று இறங்கிருச்சு. அது போத்தல் போடுறது அது வேற, அந்த தண்ணி போடுறதெல்லாம் வேற. இது எப்போதுமே இறங்கிக்கிட்டு இருக்குது. எனக்கு எப்படிங்க? சற்று முன்பு சகோதரிட்ட ஜோக் அடித்தேன், தெரிஞ்சு பார்த்து சிரிச்சேன். தங்கச்சி எப்படி இருந்துச்சு? அம்மா சிரிமான்னு சொன்னேன், சிரிச்சிச்சு. மகிழ்ச்சி உங்களிடம் இருக்க வேண்டும் என்றால் ஆவியானவர் உங்களிடம் செயல்பட வேண்டும். அந்த ஆவியானவரை நம்ம நாடி போனோம் என்றால் நிச்சயமாக நாம் வித்தியாசமாக இருப்போம். பழைய காலத்தை பார்த்துட்டு நான் 7:30 மணி பூசை ஆடி அசைந்து மணி அடிச்சிடும். இன்னும் அது ஒரு பிரச்சனை இல்லை. மணி அடிச்சுட்டு ஆரம்ப பாடலும் பாடிடுறாங்க, நான் நடந்து வந்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படியே ஜாலியாக. கடந்த காலத்தில் இன்றைக்கு அதை மாற்றணும். கடந்த காலத்தில் நான் ஜெபிக்கிறதே இல்லை, எப்பயாவது ஒரு நாளைக்கு நேரம் இருந்தால் ஜெபிக்கிறது. எப்படி அவர் இறங்க முடியும் உங்களிடம்? கோயிலுக்கு ஏன் வரோம்? புத்தாண்டுல வந்துட்டோமே. இன்றைக்கு எத்தனை தடவை நீங்க ஜெபிக்க போறீங்க? எவ்வளவு நேரம் ஜெபிக்க போறீங்க?
நம்ம வேலையெல்லாம் வெளியில் நிறைய ஊருக்கெல்லாம் ஊருக்கெல்லாம் புகழ் பெறுறோம். ஊர்கிட்டேருந்து அவர்கிட்டேருந்து எவ்வளோ புகழ் பெறுகின்றோம்? ப்ரொக்ளைம் பிளெஸ்ஸிங் சொல்லுவாங்க, டிக்ளேர் பிளெஸ்ஸிங், அதாவது ஆசீர்வாதத்தை எடுத்து கொடுக்க, ஆசீர்வாதத்தை சொல்லுங்க, ஆசீர்வாதத்தை எடுத்து கொடுப்போம். டோன்ட் ஆவி இதில் நிறைந்திருந்தால் இறைவன். அழகா இருக்குதுமா, நல்லா இருக்குது. இப்போ 4 பேர் பக்கத்தில் உட்காந்துருக்கிறீங்க, பார்த்துட்டு ஆமாலா ஃபாதர் சொன்னது உண்மை, அந்த சாரி நல்லா இருக்குது, உங்களுக்கு சந்தோஷம், வெரி குட்லா. அதுக்கு மாறாக அது வந்து பிளெஸ்ஸிங். நீங்கள் அது நான் சொல்கிற மாதிரி நீங்கள் சொன்னீங்களா, அது பிளெஸ்ஸிங். ஆனால் நீங்கள் என்ன சொல்லுவீங்க? ஆமாம், நானும் தான் இங்கே உக்காந்துருக்கிறேன், பார்க்கல, அங்கே போய் பார்க்குது. என்ன பிரச்சனை? இப்போ உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்கள் இன்னொருத்தவங்களை வாழ்த்துறதுல என்ன பிரச்சனை? வாழ்த்துறதுலேயே கஞ்சூஸ், நிறைய கஞ்சப்படுத்துறோம். அன்னை மரியாள் தன்னுடைய வாழ்க்கை முழுதும் மற்றவர்களை வாழ்த்திருந்தாள். எலிசபெத்தை அவர் கருத்தாங்கி ஓடினாள். ஒரு கற்பனை பண்ணுங்களேன், இப்போ உங்களுக்கு வந்து 6 மாதம் பிள்ளை வயிற்றில் இருக்குது. உங்களுடைய சகோதரி சொந்தக்காரவங்க வந்து இப்போ தான் 1ஆவது மாதம். நீங்கள் என்ன சொல்லுவீங்க? எனக்கு 6 மாதம்லாம், அது 1 மாதம், அது வந்து என்னை பார்க்கட்டுமே, நான் ஏன் போனோம்? இதுதான் நம்மளுடைய செயல். உங்களுக்கு காதில் வாங்கிட்டீங்க, அவங்க வந்து ப்ரெக்னெண்டாக இருக்கிறாங்க, கர்ப்பிணி பெண்ணாக இருக்கிறாங்க, என்னோட சொந்தக்காரர் தானே, போவோம். இல்லை அது 1 மாதம் தான், 6 மாதம், அதில் என்னை வந்து பார்க்கணும், வரல நான் போனேனே. ஒரு உதாரணம் கொடுக்குறேங்க. இதான் நம்மளுடைய செயல்கள். ஆண்டவர் என்னிடம் இருந்தார் என்றால் நான் போவேன், பிரச்சனை இல்லை. அதனால் எவ்வளோ நம்ம செயல்படுறோம், எப்படி செயல்படுகின்றோம். நான் எத்தனை தடவை இந்த வரவேற்கும் பணியாளரை கூப்பிட்றேன், வாங்கலா வாங்கலா வாங்க. நிறையா பேர், இன்னைக்கு நிறைய பேர் வந்திருக்கிறேன், மீண்டும் ஒரு தடவை கூப்பிட்றேன், வாங்க. இதெல்லாம் நம்மளுக்கு இதெல்லாம் ஒத்து வராது. உங்களுக்கு என்ன ஒத்து வரும்? உங்களுக்கு என்ன ஒத்து வரும்? சேவை செய்கிறதுக்கு ஒத்து வராதா? பணி செய்கிறதுக்கு ஒத்து வராதா? அன்பார்ந்தவர்களே, உணர்வு பூர்வமாக பல தடவை சொல்லி, கொஞ்ச நாள் நான் சொல்லலை, இன்னைக்கு சொல்கிறேன் திருப்பி. புத்தாண்டு ஆரம்பிச்சிருச்சு இல்லையா? அப்போது இங்கே யார் செயல்படுறா? இந்த உடலில். மற்றவர்களை பற்றி கவலைப்படாதீங்க, நான் எப்படி இயங்க போகின்றேன். அந்த ஆவியானவர் தொடர்ந்து, நீங்கள் எப்படி ஞானஸ்தானம் பெற்றிருக்கிறீங்களே, உறுதி பூசல் பெற்றிருக்கிறீங்களே, திருமணம் செய்திருக்கிறீர்களே, நிறைய அருட்சாதனம் பெற்றுக்கிறோம்ல, ஒவ்வொரு திருப்பலியிலையும் ஆண்டவரை பெற்றுக்கொள்கிறேன்ல. இதெல்லாம் பெற்றுக்கொண்டுட்டு என் வாழ்க்கையில் மாற்றம் இல்லாவிட்டால் எனக்கும் வெளியில் உள்ளவங்களுக்கும் வித்தியாசமே இல்லையே. நான் வித்தியாசமாக வாழணும். ஏனென்றால் இயேசு என் உள் இருக்கின்றார், இயேசு என்னுடைய வாழ்க்கையில் இயங்குகின்றார். அதுக்கு ஒரு சிறந்த ஒரு தோற்றம் என்னவென்றால் உங்களுள்ள மகிழ்ச்சி. ஒரு கிறிஸ்தவன் என்று சொன்னால் அவனோட மகிழ்ச்சி இருக்கணும். மகிழ்ச்சி இல்லாவிட்டால் அவன் கிறிஸ்தவன் அல்ல. வீட்டில் போயிட்டு இந்த மகிழ்ச்சியை ஊட்டுறீங்களா? அம்மாட்ட போகிறோம், அம்மா ஆமாம்மா இன்னைக்கு புத்தாண்டு என்ன சமைச்சிருக்கிறீங்க? சாம்பார் தாண்டா, சாம்பாரும் சம்பாலம். உடனே இவர் குதிக்கிறாரு, புத்தாண்டம் இதுவும் இப்படியா நீங்கள் சமைக்கிறது? ஒரு ஆட்டுக்கால் சூப்பு, கோழி பெரட்டல், அந்த வறுவல், இதுதான் திருவிழா. என்ன மாதிரி அம்மா அப்படி செய்கிறீங்க? இப்படி சொல்கிறோமா இல்லையா? சில பேர் சொல்லுவோம். சாம்பார் இல்லையா, அல்லது அந்த இறைச்சிலையா, அல்லது அந்த வறுவல்லையா என்னுடைய மகிழ்ச்சி இருக்குது? எத்தனோ கிறிஸ்மஸோ புத்தாண்டு வந்து நான் சாப்பிடாம மத்தியானத்தில் ஜாலியாக இருக்கிறேன். நிறைய பேர் கூப்பிடுவாங்க, நீங்களாம் நிறைய பேர் கூப்பிட்டதில்லை. இங்கே நிறையா பேர் அது போய் சொல்கிறேன் இருக்கான். ஒரு சிலர் கூப்பிடுவாங்க. நான் சொன்னேன், ரொம்ப நன்றிங்க. ஏன் தெரியுமா, அந்த கிறிஸ்துமஸ் அன்றைக்கு தான் நிறைய பேர் கூப்பிட்டா எப்படிங்க போகிறது? நீங்களாம் நல்லவர்கள். ஏன் தெரியுமா, ஃபாதரை கூப்பிட்டா வர மாட்டார்,
கூப்பிடாம இருந்துருவோம். சும்மா ஒரு பேச்சுக்காவது கூப்பிடலாமே. ஐயோ அடுத்த வருஷம் கூப்பிட்றாதீங்க ஃபாதரை. இல்லை, நம்மளுடைய சந்தோஷம் மகிழ்ச்சிலாம் அது இல்லை. கிறிஸ்துமஸ் அன்று 25ஆம் தேதி நான் யார் வீட்டுக்கும் போக மாட்டேங்க. இங்கே உட்காந்துருந்தேன், பேட்மிண்டன் பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆண்டவர் ஜெயிச்சுட்டு சந்தோஷமா. ஆண்டவர் உங்களோடு இருக்கும் பொழுது நாங்களாம் உங்களெல்லாம் நீங்களாம் வந்து என்ன மாதிரி இருக்க சொல்லல. என்ன ஃபாதர் கிறிஸ்துமஸ் அன்றைக்கு பேட்மிண்டன் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க, நாங்களாம் நல்லா செஞ்சு சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம் தெரியுமா, நாங்களாம் உபசரிச்சுக்கிட்டு இருந்தோம். செய்யுங்க, நல்லா செய்யுங்க அண்ணா, அந்த ஒரு நாள் மட்டும் உபசரிக்காதீங்க. இல்லை அதை ஒவ்வொரு நாளும் மக்களை வர வைக்க முடியுமா? வர வைக்க முடியும். இந்த மனசில் மகிழ்ச்சியாக இருக்குங்க. வெளியில் போர்க்கும் பொழுது அவங்கள பார்த்து வாழ்த்துங்கள், வாழ்த்த கற்றுக்குங்கள், ஆசீர்வாதங்களை கொடுங்க. ஸோ this year 2025, don't be a curse, be a blessing to every person you meet. இந்த வருடம் சந்திக்கும் ஒவ்வொருத்தருக்கும் நீங்க ஒரு ஆசீர்வாதமாக இருங்கள். நான் எப்படி ஆசீர்வாதமாக இருக்க முடியும்? நான் சரியாக இருந்தேன் என்றால் நான் ஆசீர்வாதமாக இருக்க முடியும். ஆண்டவரோடு இருந்தேன் என்றால் அவர் இங்கே இறங்கினார் என்றால் ஆசீர்வாதமோடு இருக்க முடியும். இந்த ஆசீர்வாதம் எப்படி கொடுக்கிறது? போய் எல்லாருக்கும் கை வச்சு ஜெயிக்கிறதா? அது சில பேர் செய்வாங்க. எல்லாத்துக்கும் ஜெயிச்சுட்டு இங்கே ஆடிக்கிட்டு இருக்கோம். ஒரு உதாரணம் கொடுக்குறேன். எப்படி திரும்ப ஆசீர்வாதம் கொடுக்கறது? ஒருத்தவங்க உங்களை பார்த்து முறைச்சா நீங்கள் சிரிங்க, அதான் ஆசீர்வாதம். உங்கள் கணவர் உங்களை திட்டுனா கம்முன்னு இருங்க, அதான் ஆசீர்வாதம். அப்படி அதுக்கு மேலே போகணும் என்றால், ஒரு படி கூட செய்யணும் என்றால் இன்னொன்று செய்யுங்க. அவர் திட்டுறாரா? ஆனா ஒன்று அவர் சூழ்நிலை எப்படி இருக்குன்னு பார்த்து சிரிங்க. ஏனவென்றால் அடுத்த நிமிடம் பலாரன்னு ஒன்று கொடுத்துருவார், அப்புறம் வீங்கி போயிடும். அதனால இந்த வருஷம் ஆசீர்வாதத்தை எப்படி கொடுக்கிறது? உங்களுடைய சிரிப்பு கூட சிரிங்களா? கூட சிரிங்க. நிறைய பேர் ரத்த கொதிப்பு ஏறிக்கிட்டே போகுது. ஹாஸ்பிட்டலில் மூலம் நிறைஞ்சிருக்குது ஆள். திக்கானாண்டாரா இங்கே உட்காந்துருக்கிற சில பேரில் இப்போ டென்ஷன் ஆகிருப்பாங்க. இப்போ என்ன இந்த ஆள் முடிக்கலையா டென்ஷன். நான் அன்றைக்கி சொன்னேன், நீங்கள் மகிழ்ச்சியாக இருந்தீங்களா? ஒரு மணி நேரம் யாராவது பேசினா கூட அது போரிங்காக இருந்தால் கூட நானும் சிறப்பாக இருக்கேன், ஏன்னா இங்கே மகிழ்ச்சி இருக்குது. இல்லாட்டினா 10 நிமிஷம் தாண்டிட்டா டாய்லெட் அங்கே தான் இருக்குதுங்க. சரி பெரிட் 10 நிமிஷத்துக்கு மேலே போயிட்டா வயிற்றால வந்துடுது சில பேருக்கு. ஏங்க இப்படி? அதனால அன்பார்ந்தவர்களே, இந்த வருஷம் நீங்கள் ரொம்ப சிரிக்கணும், சரிங்களா? சில பேர் தலையாட்டுறீங்க, தலையாட்டி சிரிக்காதீங்க. மகிழ்ச்சியாக இந்த முகத்தை வச்சுக்கோங்க. நேற்று ராத்திரி சொன்னேன், மேரி ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர், ஹாப்பி நியூ இயர், பிளஸட் நியூ இயர்னு சொன்னால் நல்லாயிருக்கும். ஹாப்பி நியூ இயரோட பிளஸட் நியூ இயர். பிளஸட், யூ ஆர் பிளஸ்ட், யூ ஆர் அ ஹாப்பி பர்சன். யூ கிவ் ஹாப்பினஸ், யூ மே நாட் பி ஹாப்பி, யூ மே நாட் பி பிளஸ்ட். ஸோ அதனால் நான் சில சமயத்தில் பாருங்கள், மேரி கிறிஸ்மஸ்ன்னு சொல்கிறாங்க. வெள்ளைக்காரன் மேரி கிறிஸ்மஸ் சொல்லி அப்படியே மேரி மேக்கிங். அதான் அந்த மேரி மேரி மேரின்னு சொல்லிட்டு சில பேர் போயிட்டு MERRY மேரி கிறிஸ்மஸ் சொல்லுவாங்க. கிறிஸ்மஸ் திருமணம் பண்ணிக்க அப்படின்னு. இல்லை, மேரி MERRYனா மேரினா குஷியாக இருக்கிறது. அந்த குஷியிலே வெள்ளைக்காரன் ஆண்டவரை விட்டுட்டு போயிட்டான். ஆண்டவரை விட்டுட்டு போயிட்டான். அந்த குஷியில் இருக்காதீங்க, இந்த உள்ளுக்குள்ள மகிழ்ச்சியில் இருங்க. நிச்சயமாக அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் உங்களோடு செயல்படுவார். 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் நேற்று சொன்னேன். ஆண்டவர் சொல்றார், நீ ஒரு புது படைப்பு, உன்னுடைய பழைய படைப்பு முடிஞ்சு விட்டது, கடந்த காலத்தை மறந்து விடுங்கள். எவ்வளோ தப்பு செய்திருக்கிறோம், அதை விட்டுருங்க. எதிர்காலத்தில் நான் ஒரு புதித மனிதனாக மகளாக இருக்க விரும்புகின்றேன். ஆண்டவர் என்னிடம் இறங்கட்டும், நான் அந்த ஆசியில் மற்றவர்களுக்கு நான் கொடுப்பேன், நிறைந்திருந்தால். அப்புறம் இன்னொன்று, திருப்பாடல் 37ஆம் அதிகாரம் வசனம் 4, நீ கடவுளை முதலே தேடிக்கொண்டிருந்தாய்,
அவர் உன்னை வழி நடத்துவார். உன்னுடைய விருப்பத்துப்படி அவர் உன்னை அவருடைய கையில் ஏந்தி உன்னை வழி நடத்துவார் என்று சொல்லுகின்றார். அதனால் அன்பார்ந்தவர்களே, இந்த காலத்தில், இந்த புது வருஷத்தில் நான் இன்னும் அதிகமாக ஆண்டவரோடு இருக்க ஆசைப்படுகின்றேன். நிறைய ஆசைகள் இருக்குங்க, நிறைய ஆசைகள் இருக்கும். ஆனால் ஒரே ஒரு ஆசை எல்லாத்துக்கும் மேலாக இருக்க வேண்டும். அந்த ஆசை என்னவென்றால், ஆண்டவரோடு நான் இன்னும் நெருங்கியிருக்க ஆசைப்படுகின்றேன். இதுக்காக நம்ம முயற்சி செய்வோம். The most important priority in your life today must be, I want to be closer to God. Not all other ambitions. வருஷம் தான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், மாறிட்டுமா? ஆண்டவரோடு நெருங்கி இருக்கும் பொழுது உறுதியாக நிச்சயமாக நான் சொல்கின்றேன், அந்த மகிழ்ச்சி, அந்த உண்மை, அந்த ஒளி உங்களுடைய இதயத்தில் அவர் நிலைத்திருப்பார். அவர் அங்கே பிரகாசிப்பார், அவர் அங்கே பிறப்பார். இந்த நம்பிக்கையோடு நாம் திருப்பலியில் கொண்டாடுவோம். நாம் மறக்காமல் ஆண்டவரை நெருங்கியிருக்க முயற்சி செய்வோம். நான் எத்தனோ பாவங்கள் செய்திருக்கின்றேன் கடந்த காலத்தில். இந்த பாவங்களை நான் தொடர்ந்து செய்யணுமா? இந்த பாவங்களை நான் தொடர்ந்து செய்தேன் என்றால் இந்த வருஷம் மாற்றம் ஒன்றுமே இருக்காது. புத்தாண்டு கொண்டாடுறது முக்கியமல்ல, இந்த புத்தாண்டில் நான் எப்படி வாழப் போகின்றேன்? ஆண்டவருடைய பிரசன்னத்தில் அவரை கட்டி கொண்டு அவரோடு இருப்பேன் என்று நான் ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும், நான் செய்ய வேண்டும். நீங்களும் செய்யுங்கள். அதன் வழியாக நிச்சயமாக உங்கள் வாழ்க்கை இன்னும் விசேஷமாக மகிழ்ச்சியாக இருக்கும். இல்லாவிட்டால் இந்த காதில் வாங்கி இந்த காதில் போட்டுட்டிங்களா, ஒரு மாற்றமும் இருக்காது. நீங்கள் திருப்பி தமிழில் சொல்லுவாங்களே, பழைய குருடி கதவை தரடி, அப்படி தான். ஸோ அதனால் இந்த நம்பிக்கையோடு, இந்த ஆதங்கத்தோடு, இந்த ஆசையோடு, இந்த விருப்பத்தோடு இந்த திருப்பலியில், ஆண்டவரே எனக்கு உண்மையே கொடும் ஐயா, என்னை தொடும் ஐயா, உம்முடைய ஆசையை நான் பெற வேண்டும் என்று பிரார்த்தித்துட்டு இந்த திருப்பலியில் நாம் கொண்டாடுவோம். பாடல் முக்கியமல்ல, அந்த பாடலோட அர்த்தம் என்னுடைய வாழ்க்கையில் முழுமையாக இருக்க வேண்டும், செயல்பட வேண்டும். ஆமீன்.